வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்னாப்சாட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஸ்னாப்சாட் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான விஎஃப்எக்ஸ், அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் எடிட் பண்ணுறது மாதிரி தேவையில்லை, நிறைய ஃபோட்டோ எடிட்டிங்கும் இதில் பண்ணலாம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் நிறைய எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் ஃபில்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது எப்படி ஸ்னாப் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. பேசிக்காக ஸ்னாப்சாட்டை எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் கற்றுக்கலாம் இந்த வீடியோவில். வாங்க. ஸோ இப்போ ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஸ்னாப்சாட்டில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மை ஸ்டோரி, ஆட் அவர் ஸ்டோரி மாதிரி இருக்குது, ஆட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வந்துக்கோங்க. ஸோ அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். அது உங்கள் கான்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களோட நேம், உங்கள் யூசர் நேம், உங்கள் பர்த்டே, அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்ட், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதுலேயும் பண்ணிக்கலாம். அப்புறமே கனெக்டட் ஆப்ஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் எனேபிள் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சேட், நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்ட்டெல்லாம் சேட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ சென்டரில் இருக்கிறது தான் கேமரா. அதுக்கப்புறம் மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அவங்க போடுற போஸ்ட் அது மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன்றும் அது மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸை இப்போ நான் ஒரு ஃபில்டர் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ கீழே சென்டுன்னு இருக்குது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்டும் பண்ணிக்கலாம். ஸ்டோரி எப்படி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டோமோ அது மாதிரி ஸ்டோரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஸோ வந்த பின்னாடி இப்போ இந்த கீழே எக்ஸா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேமராவுக்கு இந்த சைடு இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரீசனாக நம்ம ஆட் பண்ண மெமரிஸ். ஸோ அந்த மெமரிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் த ஸ்னாப் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ரோலில் அதர் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் கேமரா ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு இந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மற்றவங்களுக்கு இதுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா த ஸ்னாப் மை ஐஸ் ஒன்லி அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி இந்த ஸ்னாப்பை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நான் எடுக்க போகிற நிறைய விஎஃப்எக்ஸ் டுட்டோரியல்லாம் இருக்கும். ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டாப் 5 டாப் 10 இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் இதை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்துகிட்டு டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் இருக்குது, ஃபேவரட் இருக்குது, சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கிரியேட் பண்ணி நீங்கள் சூப்பராக ஸ்னாப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை டிலீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்னாப் டிலீட் பண்ணிவிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஸ்டோரிஸ், கேமரா ரோல் பண்ணி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்னாப் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் இதில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்னாப்சாட். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸ்னாப்சாட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்னாப் எடுத்துக்கோங்க, விஎஃப்எக்ஸ் ஒர்க், வீடியோ எது வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் கேமரா ரோலுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் இதில் வரப்போகுது, நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க், அப்புறம் நிறைய ஃபில்டர்ஸ், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு தேவையான நிறைய ஃபில்டர்ஸ், ஃபோட்டோஸ்லாம் சொல்லி தர போகிறேன் இந்த சேனலில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னும் சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.